ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு மிட்டம் முதலிடை பருவத் தேர்வு 2024 நடந்த சோசியல் சயின்ஸ் 10th ஸ்டாண்டர்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஃபுல் ஆன்சர்ஸு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆன்சர் எல்லாம் கடைசியில் கொடுத்துருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி சயின்ஸு அண்டு முக்கியமான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அண்டு ஆன்சர் கீ கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, இங்கிலீஷ் மீடியம் போடுங்க அப்படின்ட்டு. நான் இங்கிலீஷ் மீடியம் ஐ வில் பி அப்லோடு as soon as possible. ஓகே தென் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணால் மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். அண்ட் லைக் பண்ணால் மறந்துடாதீங்க. அண்ட் உங்கள் லைக்கு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மேக்ஸு சயின்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வேறு ஏதாவது கொஸ்டின் வேண்டாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு எப்படி எக்ஸாம் எழுதிருக்கீங்க அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டில் தான் முக்கியமான பிக் மார்க் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஆன்சர் மொத்தம் வந்து 50 மார்க்கு. அதில் வந்து 7 மார்க்கு ஒன் வேர்டு ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? 7 ஒன் வேர்டு. இதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம ரீடு பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 2 மார்க் கொஸ்டின் பார்த்தோம்னாக்கா 5. இதில் வந்து 14வது கேள்வி, தனிநபர் வருமானம் அல்லது தலா வருமானம் என்றால் என்ன? இது இம்பார்ட்டண்டான கேள்வி. இதை விட்டுட்டு 4 கேள்வி எழுதணும். சரிங்களா? 6லேருந்து 4, மொத்தம் 7. 7ல் 14 போனால் மீதி 6லேருந்து 4 கேள்வி நீங்கள் எழுதி ஆக வேண்டும். அண்டு 14வது கேள்வி கன்ஃபார்ம், அதாவது கட்டாய வினா விடை. சரிங்களா? எடுத்து பார்த்தோமாக 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து 22 வந்து கட்டாய வினா விடை. சரிங்களா? 22 வந்து இம்பார்ட்டண்டான கேள்வி. அது போக 4 இது எழுதணும். சரிங்களா? 7ல் 4 எழுதுனா போதுமானது. காலக்கோடு வர கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் ஆன்சரு நம்ம இதில் கொடுத்துருக்கேன். மேப் மட்டும் கொடுக்கல. மேப்பை வந்து நீங்கள் நம்ம மேப்பில் இந்தியா மேப்பு அண்டு வேர்ல்டு மேப் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சாரி ஃபார் தட் இன்கன்வீனியன்ஸ். அண்டு மேப்பை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு. சரிங்களா? நான் வந்து காலாண்டு அரையாண்டு எல்லா பேப்பருக்கும் நான் கொஸ்டின் பேப்பர் முக்கியமான விடைகள் வினா விடைகள் போடுவேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோமாக்கும் 8 மார்க் கேள்வி. ஒன்றுக்கு 1. சரிங்களா? அப்படி தான். சரிங்களா? ஒன்றுக்கு 1.25 1.5ன்னு நினைக்கிறேன். சரிங்களா? மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க. 6க்கு வந்து 1.5 1.25. சரி, ஓகே. ஒரு மார்க்கு மேனி 8 6 வருது. மீதி 2 மார்க் வந்து மார்க் 1.25 மார்க். சரிங்களா? 23வது கேள்வி, அந்தமான் நிக்கோபார். இது வந்து இந்திய வரைபடத்தில் வரையணும். சரிங்களா? K2 சிகரம், ஆரவல்லி மலைத்தொடர், தென்மேற்கு பருவக்காற்று வீசும் திசை, பண்ணா, உயிர்கோள பெட்டகம் அண்ட் காவிரியார் தெரியும். நம்ம இதில் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும். பட் ஒன் திங், இது நான் கொடுக்கல ஆன்சர். நீங்கள் நம்ம மேப்பை பார்த்து 6 இந்த முக்கியமான இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கிறணும். என்னன்னா யூனியன் டெரிட்டோரிஸ், ஆறுகள், இந்த இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்திங்கனாக்க உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, வாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒன் வேர்ட்ஸ், அதாவது எல்லாமே ஆன்சர் இப்போ தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சமச்சீர் கல்விக்கான ஆன்சர். இது பகுதி 1 பார்த்தோமாக்க இது வந்து ஒன் வேர்டு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இது ஒன் வேர்டு. நீங்கள் பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டாலும் சரி, படிச்சுக்கிட்டாலும் சரி. சரிங்களா? அதை நீங்கள் 7 ஒன் வேர்டுக்கும் நீங்கள் இது ஆன்சர் இருக்குது. நம்ம டிஎன் ஸ்டடி கைடு சேனல்லேருந்து கொடுக்கப்பட்ட ஆன்சர். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பகுதி 2 2 மார்க் கேள்வி. இதில் வந்து நான் கொடுத்துருக்கேன், ஐரோப்பிய போர்க்குணம் வாய்ந்த தேசியவாதத்தின் 3 வடிவங்கள் என்ன? இங்கிலீஷ் அண்டு தமிழ் ரெண்டுலேயும் கொடுத்துருக்கேன். பதுங்கு குழி போர் முறை அதுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதுக்கு 2 மார்க். இந்திய மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் எத்தனை இருக்குது? நர்மதா, தபதி, அது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சப்ரமதி அண்ட் லூனி. இது வந்து இந்திய அரபிக்கடலில் வந்து கலக்கின்றன. லட்சத்தீவுகள் கூட்டங்கள் அப்படின்னா லட்சத்தீவில் என்னென்ன இருக்குது? அரபிக்கடல் அமைந்துள்ளது. மொத்தம் 36 தீவு உள்ளது. தலைநகர் கவர்த்தி பவளப்பாறைகளால் உருவான தீவுகளாகும். அதிக மழை பெறும் பகுதிகள் என்னென்ன அப்படி இருக்காங்க? சிறப்புஞ்சி, வடகிழக்கு இந்தியா, மவுசென்ட்ரா, மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவுகள். சரிங்களா? அதுக்கடுத்து செம்மொழி தகுதி பெற்ற இந்திய மொழிகள் தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடிசா. தனிநபர் வருமானம் தலா வரும். இது கட்டாய வினா விடை. சரிங்களா?
ஒரு நாட்டின் தேசிய வருமானத்தை அதன் மொத்த மக்கள் தொகையால் வகுத்து கிடைக்கும் வருமானமே தலா வருமானம் அல்லது தனிநபர் வருமானம் ஆகும். சரிங்களா? ஈஸியான கேள்வி. இதை நீயே கொஞ்சம் படிச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ். சரிங்களா? இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பன்னாட்டு சங்கத்தின் பணிகளை மதிப்பிடுக. நான் வந்து ஒரு 6 பாயிண்ட் படி கொடுத்துருக்கேன். இதில் 5 பாயிண்ட் எழுதினாலும் உங்களுக்கு 5 பாயிண்ட்டு உங்களுக்கு 5 மார்க்கு. சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் இது ஸ்டேபிள் பண்ணி அண்டு பேஸ் பண்ணி பார்த்து நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். செகண்ட் கேள்வி வரும். இமயமலை ஆறுகள் தீபகற்ற ஆறுகளுக்கு 2 ஆறுகளுக்கும் வேறுபாடு கேட்டிருக்காங்க. இமயமலை ஆறு பனிப்பாறைகளில் தோன்றுகின்றன. ஆண்டு முழுவதும் நீர் ஓடும் நீளமான ஆறுகள் பெரிய டெல்டாக்களை உருவாக்கின்றன. சரிங்களா? தீபகற்ப ஆறு வந்து மலைப்பகுதியில் தோன்றுகின்றன. மலையை சார்ந்தவை, ஒப்பீட்டளவில் குறுகியவை, சில டெல்டா சில கழிமுகம் உருவாக்குகின்றன. அதுக்கடுத்து வானிலம் மற்றும் காலநிலை வந்து காலநிலை நீண்ட கால சராசரி நிலை எளிதில் மாறாது. காரணம், மலைப்பகுதியில் சமவெளியை விட குளிரானவை. உயரம் அதிகரிக்க வெப்பநிலை குறைவாவதால் மலைப்பகுதியில் சமவெளிகளை விட குளிராக உள்ளன. சரிங்களா? அதுக்கடுத்து தீபகற்ப ஆறுகளை பற்றி விவரி. இதில் வந்து 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். 5 மார்க். சரிங்களா? நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அண்டு ரீடும் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மத்திய உயர்நிலங்களில் தோன்றுகின்றன. மலையை சார்ந்த ஆறுகள் பெரும்பாலும் கிழக்கு நோக்கி பாய்கின்றன. முக்கிய ஆறுகள் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்டு காவிரி, நர்மதி மற்றும் தாப்தியில் தபதி சொல்லுவாங்க மற்றும் மேற்கு நோக்கி பாய்கின்றன. சரிங்களா? தென்மேற்கு பருவக்காற்று என்ன ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசுகிறது. சரிங்களா? அரபிக்கடல் கிளை மற்றும் வங்கக்கடல் கிளை என 2 கிளைகளாக பிரிகின்றது. இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளுக்கு மழை அழைக்கிறது. இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் படிச்சுக்குங்க. சரிங்களா? இந்தியா அரசியலமைப்போட சிறப்புகள் என்ன அப்படின்ட்டு இதை கொஞ்சம் நம்ம ரீடு பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ரீடு பண்ணால் கொஞ்சம் லென்த்தாக போகும் வீடியோ. ஸோ கைண்ட்லி யூ ரீட் யுவர் செல்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ். 20 வந்து நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதற்கு கருத்துக்கள் என்ன? மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, என்ஐ, நேஷ்னல் இன்கம். சரிங்களா? ஒன்றுக்கு ஒரு அப்ரிவியேஷன் இருக்குது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கிட்டு எழுதுனா உங்களுக்கு இன்னும் நல்ல மார்க் கிடைக்கும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கடுத்து வாங்க போகலாம். தனிநபர் வருமானம், தலா வருமானம். காலக்கோடு போட்டிருக்காங்க பாருங்கள். 1905, 6, 14, 17, 19, 20 ஒன்றுக்கு ஒன்று நீங்கள் காலக்கோடு அந்த எழுதுகிற மாதிரி நீட்டாக ஒரு கோடு போட்டு நீட்டாக படம் மாரி வரைஞ்சி எழுதுனா உங்களுக்கு அதிக மார்க் கிடைக்கும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? அண்டு லாஸ்ட்டு மேப்பு நான் கொடுக்கல. ஏன்டா வந்து மேப்பை கொடுத்தா கொஞ்சம் நம்மளுக்கு எடிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு மேப், ஸோ ஐ வில் அப்லோடு மேப். ஓகே, என்னென்று நீங்கள் சொன்னேன்டா அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு போடுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் அண்டு வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் கொஸ்டின் வேண்டாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் TN ஸ்டடி கைடு.